வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூடாரம் சரிந்தது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை. தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஹலால் முறையில் தற்பொழுது பணங்களை விநியோகம் செய்ய முயற்சிகளை மேற்கொண்டார். தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூடுதலாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கூடுதலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் புதிய வழக்கு ஒன்று பதிவு செய்திருப்பதால் இதற்கு முன்னால் அவர் ஜாமீனில் பெற்று தற்பொழுது சுதந்திரமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருப்பதால் செந்தில் பாலாஜியின் வழக்கு தற்பொழுது 14 உயர்ந்துள்ளது. 14 வழக்குகள் கொண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் சுதந்திரமாக சுற்றி திரிவது நிச்சயம் பாதுகாப்பானது அல்ல. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியை தலைகீழாக கவிழ்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட செந்தில் பாலாஜியும் கரூர் கும்பல்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாவேகாவின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். ஒன்றல்ல இரண்டல்ல 180 கோடி வரைக்கும் குதிரை பேரம் நடத்த குதிரை பேரத்தில் அடிபணியாத நிர்வாகிகளையும் தாவேகாவின் எம்எல்ஏக்களையும் மிரட்டியதாகவும் வாக்குமூலங்களை தாவேகாவின் எம்எல்ஏக்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்ல, திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பொழுது தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல் அமைய வேண்டும் என்று உத்தரவை போட்டுட்டு லண்டனுக்கு சென்றிருக்கிறார் மு.க.ஸ்டாலின் என்ற உண்மைகளும் வெளியாகிறது. நீங்கள் முதலில் இடைத்தேர்தலில் வெற்றியடையுங்கள். மு.க.ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு உண்மையான மக்களின் ஆதரவு இருந்தால் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் 7 தொகுதிகளில் வெற்றியடைந்துவிட்டு ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டால், அது எந்த தொகுதியாக இருந்தாலும் தேர்தலில் போட்டியிட்டால் தோல்வி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தாவேகாவின் முக்கியமான அமைச்சர்கள் நேரடியாக சவாலை விடுகிறார்கள். லண்டனில் இருந்து நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த அடுத்த நொடியே உங்களது பினாமிகளும் உங்களது பேச்சை கேட்டு ஆடிய மாஜி அமைச்சர்களும் புழல் சிறையிலோ திகார் சிறையிலோ அடைக்கப்படுவார்கள். ஹவாலா மூலமாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை வைத்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கு செய்த முறைகேடுகளையும் விசாரணை செய்து உரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். அது நிச்சயம் நடைபெறும். அப்படி நடந்தால் நிச்சயம் நீங்கள் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என்பதை தாவேகாவின் முக்கியமான அமைச்சர் ஆது அர்ஜுனா அவர்கள் நேரடியாகவே பேசியிருக்கிறார். மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. ஒன்றல்ல இரண்டல்ல 180 கோடி பணம் எங்கிருந்து வந்தது? மக்களின் வரி பணங்களை தனியார் நிறுவனங்களிடம் தாரை வார்த்து பினாமியாக அவர்களை செயல்படுத்தி மக்களின் வாழ்வாதாரங்கள் இங்கு பட்னியும் பசியும் வாழ்வாதாரத்திற்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி கடன். 5 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி கடன் என்றால் தமிழ்நாட்டின் வருவாயை எங்கே போனது? உங்களது குடும்ப சொத்துக்கள் 5 ஆண்டுகளில் 300% உயர்ந்துள்ளது என்றால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஏன் உயரவில்லை? உங்களது குடும்ப சொத்துக்களை உயர்த்துவதற்குத்தான் அரசியலை தேர்வு செய்தீர்களா? அரசியல் என்பது சேவைதானே தவிர தொழில் அல்ல. 500 ரூபாயை போட்டு 1000 ரூபாயை எடுக்கலாம் என்று நினைப்பது தொழிலாக இருக்கலாம். ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. நீங்கள் 300 கோடி செலவு செய்து 1000 கோடி எடுக்கக்கூடிய ஒரு சூழலை அரசியல் களத்தை உருவாக்கி உள்ளீர்கள். ஆனால் தற்பொழுது எதுவும் நடக்காத ஒரு சூழலில் தாவேகாவின் ஆட்சி அமைந்த பிறகு வாக்குமூலங்களை கொடுக்க தனியார் நிறுவனங்கள் முன்வந்து விட்டார்கள். டெண்டர்கள் ஊழல் முறைகேடு எங்களை மிரட்டிதான் பணங்களை பெற்றுள்ளார்கள் என்று ஒவ்வொரு நிறுவனங்கள் கொடுத்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் தாவேகாவின் தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வந்ததன் காரணமாக ஒவ்வொரு மாஜி அமைச்சர்கள் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரக்கூடிய காரணத்தினால் எங்கே சிக்கிவிடுவோமோ, பணங்கள் எல்லாம் பறிபோகிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக தற்பொழுது ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குறிப்பாக கரூர் கும்பலை வைத்து செந்தில் பாலாஜி அவர்கள் போட்ட திட்டம் தோல்வியடைந்து விட்டது. தோல்வியடைந்த கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் தற்பொழுது இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது மீண்டும் தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற உத்தரவு நிச்சயமாக திமுகவின் நிர்வாகிகள் செயல்படாத காரணத்தினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையையும் செய்துள்ளனர். இதனால் தற்பொழுது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு தாவேகாவின் நிர்வாகிகள் வாக்குமூலங்களையும் எம்எல்ஏக்கள் வாக்குமூலங்களையும் கொடுத்ததன் அடிப்படையில் இந்த வழக்கு முழுவதுமாக அமலாக்கத்துறையிடம் சென்றுவிட்டது. ஏன் அமலாக்கத்துறையிடம் சென்றுவிட்டது? இது மிரட்டல் வழக்கு மட்டுமல்ல.
180 கோடி பணம் எங்கிருந்து வந்தது? கரூர் கும்பலுக்கு 180 கோடி பணம் எங்கிருந்து வந்தது? செந்தில் பாலாஜி கொடுத்தாரா? தனியார் நிறுவனங்கள் கொடுத்ததா? அந்த பணம் எப்படி இவர்களது கையில் வந்தது? ஹவாலா முறைப்படி நடைபெற்றதாக விசாரணையில் 13 நபர்கள் வாக்குமூலங்களை கொடுத்துள்ளனர். அந்த 13 நபர்களும் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் பெயரை கூறியிருப்பதால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை வீசிய வலையில் சிக்கிவிட்டார்கள். ஏற்கனவே வழக்குகள் செந்தில் பாலாஜியின் மீது அதிகமாகவே இருக்கிறது. புதிதாக செந்தில் பாலாஜியின் மீது போடப்பட்டுள்ள இந்த வழக்கின் காரணமாக ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு புழல் சிறையில் மீண்டும் செந்தில் பாலாஜி அடைக்கப்படலாம். 8 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் ஆட்சிய மக்களின் தீர்ப்பை உதாசீனப்படுத்தி இவர்கள் செய்த ஒட்டுமொத்தமான அராஜகத்திற்கு கூடுதலாக என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை தமிழக மக்களாகிய நீங்கள் தான் கூற வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு அரசியல் களத்தில் திமுக 75 ஆண்டுகள் பாரம்பரிய கட்சி என்று பெருமையாக பேசுகிறது. எது பெருமை தெரியுமா? மக்கள் எங்கள் மூலமாக நன்றாக இருக்கிறார்கள், செழிப்பாக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் எந்த ஒரு வகையிலும் ஊழல் கிடையாது, லஞ்சம் கிடையாது என்பதை சொல்லுகின்ற கட்சிதான் சிறந்த ஆட்சியை கொடுத்தது. ஆனால் திமுகவால் அதை கூற முடியுமா? சட்டப்பேரவையில் பார்ட்டி ஃபண்ட் என்று கூறிய அடுத்த நொடியே ஓட்டம் பிடித்த உதயநிதி அவர்களா சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுத்தார்? தமிழ்நாட்டில் முதல்வராக 5 ஆண்டுகளில் இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியில் செய்த ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுத்தாரா? எதுவும் கிடையாது. ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாக ஆட்சிக்கு வந்த 50 நாட்களிலேயே அதிகாரப்பூர்வமான கைது நடவடிக்கைகளையும் விசாரணையையும் உடனுக்குடன் நடத்தி வருகிறார் என்றால் யார் மீதும் பயம் கிடையாது. மக்கள் மட்டுமே ஒரே நீதிபதிகள். மக்கள் மூலமாகத்தான் நான் இந்த இடத்திற்கு வந்துள்ளேன். தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சிதான் என்பதை கூறும் அளவிற்கு தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமான ஆட்சியை தமிழக மக்களுக்கு செய்து வருகிறார். இப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை கலைப்பதற்கு சதித்திட்டம் போட்ட செந்தில் பாலாஜி கரூர் கும்பல்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்பொழுது ஹவாலா பணம் உள்ளே வந்துள்ளது. யாரிடம் இருந்து பெறப்பட்டது? இன்னும் எத்தனை கோடிகள் இருக்கிறது? பணம் பறிக்கப்பட்ட 500 கோடிக்கு மேலாக இன்னும் பதுக்கப்பட்டுள்ள பணங்கள் இருக்கிறதாம். அந்த பணங்களை எல்லாம் என்ன செய்யலாம் என்பதை தமிழக மக்களாகிய நீங்கள் தான் கூற வேண்டும். ஏனென்றால் இது ஒருவர் மட்டுமல்ல, இருவர் மட்டுமல்ல, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை தாண்டி பல தனியார் நிறுவனங்களும் இதில் தொடர்பில் இருக்கிறதாம். அப்படிப்பட்ட ஒரு கும்பல்களை கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் அவர்களது பணங்கள், சொத்துக்கள் அனைத்தையும் ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்தளிக்கலாமா? அல்லது புதிய திட்டங்களை உருவாக்கி ஏழை இல்லாத தமிழகத்தை உருவாக்கலாமா என்பதை மறக்காமல் உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் மீது கூடுதல் வழக்கு பதிவு செய்து பிடிவாரண்ட் பிறப்பித்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.